So exercise 1.3, sorry, exercise 1.2. So what is the one of the remaining sum? Fifth one. What is the fifth one? A company has 4 categories of employees given by assistant, clerk, manager and executive officer. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியில் ஸோ டோட்டலாக 4 கேட்டகரியில் ஒர்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அண்ட் தென் கிளர்க்குன்னு ஒரு கேட்டகரி, கிளர்க்குக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கு, மேனேஜர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ பார்த்தோம் அந்த ஒர்க்கர்ஸோடைய சேலரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. அது என்ன மிஸ் A, C, M, E அப்படின்னா ஏங்கிறது அசிஸ்டண்ட், சிங்கிறது கிளர்க்கு, எம்ங்கிறது மேனேஜர், ஈங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டேன். இப்போ கேட்டகரின்னு ஒன்று, சேலரின்னு ஒன்று எடுத்திருக்கேன். இதில் கேட்டகரி என்ன மிஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்டகரியில் யாரெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ அசிஸ்டண்ட், கரெக்டாக, அசிஸ்டண்ட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கிளர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேனேஜர், நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹூ சேலரிஸ் ஆர் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, 10,000, 25,000, 50,000, 1 lakh. These are the salaries of that corresponding employees. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ கொஷினில் உள்ள மாட்டோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜர் 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா 1 lakh. ஃபினிஷ் பண்ணியாச்சா? ஸோ இது வரைக்கும் சென்டென்ஸ் ஓவர் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், டேபிளாக ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இட் இஸ் அ ரஃப் ஒர்க். ஓகேவா? இட் இஸ் அ ரஃப் ஒர்க். நீங்கள் ரஃப் ஒர்க்காக சைடில் ஆன்சர் பண்ணிக்கோங்க இதை. And then we move to the next line. If A1, A2, A3, A4 and A5 were assistants. ஸோ மொத்தம் எத்தனை அசிஸ்டண்ட் இருக்குது, நேம் கொடுத்துருக்காங்க பாரு, A1, A2, A3, A4, A5. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், டேபிளில் அதை ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக எத்தனை அசிஸ்டண்ட் கொடுத்துருந்தாங்க, 5 அசிஸ்டண்ட் அப்படிங்கிறனால அசிஸ்டண்ட்டில் A1, A2, A3, A4, A5ன்னு நான் ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, C1, C2, C3 அண்டு C4. கிளர்க்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 கிளர்க்கு கொடுத்துருக்காங்க, மேனேஜர் 3 மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 2. ஓகேவா? ஸோ கிளர்க்கு வந்து 4 கிளர்க்கு அப்படிங்கிறனால C1, C2, C4. ஸோ மேனேஜர் என்னது, 3 மேனேஜர், M1, M2, M3 அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. ஓகேவா? ஸோ நவ் வி ரைட் ஆல் த கிவன். Now we move to the question. What is the question? If the relation R is defined by X related to Y, where X is a salary given by the person Y. Okay va? So X relation to Y in சொல்றாங்க. What is the X அப்படினா, X is a salary, Y is a person. Express the relation R through on ordered pair and arrow diagram. ஸோ ரிலேஷனை அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எக்ஸ் ஆர் டு ஒய்னு. ஸோ எக்ஸுனா சேலரின்னு வச்சுக்கோங்க, ஒய்னா பர்சன் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் த ரிலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர்டு பேர் அண்டு ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஸோ பாருங்கள், எக்ஸ் ரிலேஷன் டு ஒய்னு ரைட் பண்ணணும். எக்ஸ்னா என்னன்னு கொடுத்துருந்தாங்க, சேலரி, ஒய்னா பர்சன். ஸோ அதை மட்டும் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருந்து இந்த டேபிளும் சரி, இந்த எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் இது எல்லாமே ரஃப். ஓகேவா? ஸோ ஹியர் ஒன்லி இந்த ஆன்சர் வில் ஸ்டார்ட். வாட் இஸ் இட், ஆர்டர்டு பேர் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர்டு பேர் மீன்ஸ் பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும், எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் நான் மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், சேலரி. அப்போ சேலரியை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஒய்னா என்னது,
பர்சன். ஸோ அப்போ what is the first salary? 10,000. 10,000 யார் கொடுக்குறாங்க? அசிஸ்டண்ட்டுக்கு. எத்தனை அசிஸ்டண்ட்டு? 5 அசிஸ்டண்ட். ஸோ அப்போ பாயிண்டாக சொல்லுங்கள் மிஸ். 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. ஸோ அப்படின்னு சொல்லி மிஸ் என்ன பண்ணிட்டேன்? ஸோ 10,000 வச்சு A1, A2, A3, A4, A5 வரைக்கும் ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சேலரி என்னது? 25,000 இல்லையா? 25,000 யாருக்கு? கிளர்க்குக்கு. ஸோ எத்தனை பேர்? 4 மெம்பர்ஸ். அப்போ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. ஸோ பாருங்கள். ஸோ ரைட் பண்ணிட்டேன்னா 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. Similarly, you have to write the remaining. What is it? 50,000 வச்சு manager 3. And then executive officer 1 lakh வச்சு 2 members. ஸோ செட் லாங்குவேஜ் செட் ப்ராக்கெட் ஆரம்பித்து இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். செகண்ட் கொஷின் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பாயிண்டில் எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ ஆரோ டயக்ராமை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் 10,000 யாருக்கு கொடுத்தா? அசிஸ்டண்ட். எத்தனை அசிஸ்டண்ட்? 5 அசிஸ்டண்ட். ஸோ அப்போ 10,000 போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த சேலரி எப்போவுமே நமக்கு வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு சேலரியும் நெக்ஸ்ட்டு தான் பர்சனும். ஓகேவா? ஸோ அதனால் 10,000 யார் யாருக்கு கொடுத்தாங்க? A1, A2, A3, A4, A5. ஸோ அதே மாதிரி 25,000 யார் யாருக்கு கொடுத்தா? கிளர்க்கு. எத்தனை பேர்? ஸோ 4. அப்போ C1, C2, C3, C4னு போட்டு என்ன பண்ணிக்கோங்க? 25லேருந்து ஆரோ டயக்ராம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50,000 யார் யாருக்கு கொடுத்தா? மேனேஜருக்கு. ஸோ எத்தனை மேனேஜர்? டோட்டலாக 3. ஸோ அப்போ M1, M2, M3. ஸோ 50,000லேருந்து ஆரோ போயிடுச்சு. நெக்ஸ்ட் 1 lakh யார் யாருக்கு கொடுத்தா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. கரெக்டாக? அப்போ ஆரோ டயக்ராம் இங்கேருந்து இங்கே போ. ஸோ அப்போ திஸ் இஸ் அ ஆரோ டயக்ராம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தட்ஸ் ஆல். Next we move to the exercise 1.3. Before you have to know the concept of functions. So concept of functions அப்படின்னா so before you have to know that concept what is it அப்படின்னா first one Cartesian product. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் கற்றுக்கிட்டோம் இல்லையா? செகண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ எப்போ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் 1.3. ஸோ பாருங்கள் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? எ ரிலேஷன் எஃப் பிட்வீன் 2 non-empty sets capital X and capital Y is called a function. எப்போ ஒரு ஃபங்க்ஷனை அந்த ஒரு ரிலேஷனை அதாவது 2 non-empty செட்டுக்கு உள்ள இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு ரிலேஷனை எப்போ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் ஃபார் ஈச் ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் தட் மீன்ஸ் கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் இமேஜ். இமேஜ்னா என்ன மீனிங்? ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கேபிட்டல் ஒயில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆர்டர்டு பேர் இருக்கணும். தட் இஸ் இந்த சென்டென்ஸில் சொன்னது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஷார்ட்டாக மேத்தமெட்டிக்கலாக ரைட் பண்ணுறோம். எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் காமா ஒய் சச் தட் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். திஸ் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருங்க. அப்போ எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்கும்? சேலரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. எந்த எம்ப்ளாயிக்காவது சேலரி இல்லாமல் இருக்குமா? யாராவது ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களா? நோவே. ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாயின்னு எடுத்தோம்னா அவங்களுக்கு சேலரி இருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதையும் செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 எம்ப்ளாயீஸுக்குமே 5 டைப் ஆஃப் சேலரி இருக்குது. நோ ப்ராப்ளம். டெஃபினட்டாக இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன். என்ன? ஸோ இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இங்கே என்ன இருக்கணும்? இமேஜ் இருக்கணும். ஓகேவா? இமேஜ்னா என்ன மிஸ்? ஸோ எல்லாத்துக்குமே எலமெண்ட் இருக்கணும், பேர் இருக்கணும், ஆரோ போயிருக்கணும். அப்படி கூட நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம்னா இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன்.
So this is one of the example of function. So I will give one more example. ஒரு illustration 9 கொடுத்துருக்காங்க டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன். ஸோ டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணோம்னா இட் வில் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. பாருங்கள், ஏங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்குது, எஸ். பிங்கிற எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்குது, சிங்கிற எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்குது. ஸோ திஸ் ரெப்ரசன்ட் a function. What is the reason? Each inputக்கும் corresponding a single output. ஸோ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அது பேர் என்னது? ஃபங்க்ஷன். பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இங்கே வந்து 1, அதுக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு. கரெக்டு மிஸ். 2ங்கிற இன்புட்டுக்கு என்ன கிடைக்கிது? அவுட்புட்டு n. கரெக்டு மிஸ். 3ங்கிற இன்புட்டுக்கு என்ன கிடைக்கிது? nங்கிற ஒரே ஒரு அவுட்புட். அப்போ இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீ டவுட் கேட்கலாமே, இங்கே 2ங்கிறதுக்கும் என்னங்கிறது அவுட்புட்டாக இருக்குது, 3ங்கிறதுக்கும் என்னங்கிறது அவுட்புட்டாக இருக்குது. ஆமாம், அப்போ இது நாட் அ ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு நீ கேட்கலாம். நோ, இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான கான்செப்ட் இருக்குது. இதை எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு சைல்டு, இது வந்து பேரண்ட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் சைல்டுனும் செகண்ட் சர்க்கிளில் பேரண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சைல்டுன்னு ஒரு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேரண்ட்டு இருப்பார். பாருங்கள், இந்த சைல்டுக்கு பேரண்ட் இருக்குது, 2ங்கிற சைல்டுக்கும் பேரண்ட் இருக்குது, 3ங்கிற சைல்டுக்கும் பேரண்ட்டு. இதுக்கு என்ன மிஸ் மீனிங் அப்படின்னா, ஒரே பேரண்ட்டுக்கு 2 சைல்டுன்னு மீனிங். அது கரெக்டு தானே? ஒரு பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். இது சைல்டு, இது வந்து என்னது? பேரண்ட். இந்த சைல்டுக்கு பேரண்ட் இருக்கா? எஸ், கரெக்ட். இந்த சைல்டுக்கு பாருங்கள், ஸோ 2 பேரண்ட்டு மீனிங் வருது. ஸோ இந்த மாட்டம் பாசிபிளே இல்லை. ஒரு சைல்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேரண்ட்டு தான் இருக்கணும். இங்கே என்ன மீனிங் வருது? இந்த பிங்கிற சைல்டுக்கு 2 பேரண்ட்டுன்னு மீனிங் வருது. ஸோ இட் இஸ் அ ராங். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ ஒரு இன்புட்டுனா ஒரு அவுட்புட்டு தான் இல்லையா? ஸோ அப்போ ஃபங்க்ஷன் நாட் அ ஃபங்க்ஷனுக்கு எது தான் பெட்டர் வே? ஏரோ டயக்ராமை செட் பண்ணி இந்த மாட்டம் எடுக்கிறது தான் பெட்டர் வே. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.6. வாட் இஸ் 1.6? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் அ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ஏ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ரிலேஷன். ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னா மிஸ்ஸு கேபிட்டல் எக்ஸை 1 2 3 4 ரைட் பண்ணிட்டேன். கேபிட்டல் ஒய்னா 2 4 6 8 10 ரைட் பண்ணிட்டேன். இந்த ரிலேஷன் என்ன? 1 2. ஸோ 1லேருந்து 2க்கு பேரு, 2லேருந்து 4க்கு பேரு, 3லேருந்து 6க்கு பேரு, 4லேருந்து 8க்கு பேரு. ஸோ அவங்க கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நான் அப்படியே ரைட் பண்ணி டயக்ராமாக மாற்றிட்டேன். வாட் இஸ் அ கொஷின்? ஷோ தட் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷனா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவேன்? ஸோ ஆஸ் யூஷுவல் மிஸ் என்ன பண்ணுவேன்? இதை சைல்டுன்னு ரைட் பண்ணிக்குவேன், இது என்னன்னு ரைட் பண்ணிடுவேன்? பேரண்ட்டுன்னு ரைட் பண்ணிக்குவேன் இல்லையா? எல்லா சைல்டுக்கும் பேரண்ட் இருக்கா? எஸ், 1க்கு பேரண்ட் இருக்குது, 2 பேரண்ட், 3க்கும் பேரண்ட் இருக்குது, 4க்கும் பேரண்ட் இருக்குது. எஸ், ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ ஆன்சர் எப்படி ரைட் பண்ணணும்? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ரீசன் சொல்லணும் இல்லையா? ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஹேஸ் த இமேஜ் இன் கேபிட்டல் ஒய். ஓகேவா? ஸோ இது எப்படி வேறு எப்படியும் சொல்லாமல் அப்படின்னா, ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் there exists only one y belongs to capital Y. ஓகேவா? இல்லை மிஸ் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னா, ஆல் எலமெண்ட்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். தேர்ஃபோர் ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். டொமைன் அப்படின்னா மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பேர் டொமைன், செகண்ட் சர்க்கிள் பேர் கோ டொமைன். ரேஞ்சுனா என்ன மிஸ் அப்படின்னா, எஃப் ஆரோ டயக்ராம் எதுக்கெல்லாம் போயிருக்கு? 2 4 6 8, தட் இஸ் அ ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இதை மிஸ் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன்.